அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் கொரக்கை அரசு மேல்நிலைப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். என் பெயர் எஸ். லத்திகா. பள்ளி புத்தாக்க மேம்பாடு திட்டம் என்ற SIDP திட்டத்தின் கீழ் நாங்கள் குழுவாக சேர்ந்து ஒரு கருவியை கண்டுபிடித்துள்ளோம். தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் அளவை கண்டறியும் கருவி, வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். யூஸ்வலாக நம்ம தண்ணீர் தொட்டி, டேங்க்கு அந்த மாதிரியான இடத்துலலாம் தண்ணி ரொம்ப போயிடுச்சுன்னா அந்த தண்ணி வீணாக போயிடும். அதை நம்ம எப்படி இப்போ கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னால், இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர், தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் அளவு கண்டறியும் கருவி, அதை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணீர் ரொம்பிடுச்சுன்னா நம்மளுக்கு அலாரம் ஒன்று அடிக்கும். அந்த அலாரம் எடுத்ததுன்னே நம்ம போய் அதை நிறுத்திடலாம். அதனால் நம்மளுக்கு தண்ணீரும் சேவ் ஆகும், நம்மளோட டைம். இப்போ நம்ம அந்த மோட்டராக கூட இருக்காமல் நம்ம எதனா வேலை செஞ்சுட்டே இருந்து கூட அந்த அலாரம் சவுண்ட் கேட்டுனே நம்ம போய் அந்த மோட்டரை நிறுத்திடலாம். இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலு, வீடு, பெரிய பெரிய கார்பரேஷன் கம்பெனி, மாலு, அந்த மாதிரியான இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா தண்ணீர் ரொம்ப சேவ் ஆகும். இப்போ தண்ணியும் எடுத்து நம்மளுக்கு எப்பயுமே யூஸ் பண்ணி தான் ஆகணும். தண்ணி இல்லாமல் எதுவுமே இல்லை. தண்ணின்னு பார்த்தா தண்ணீர் பற்றி திருக்குறளே இருக்குது, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ஒரு திருக்குறளே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான தண்ணி சேவ் பண்ணுறதுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியிலே நிறைய வகை இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர், அந்த மாதிரிலாம். ஃப்ரெஷ் வாட்டர், உப்பு தண்ணி வந்து கடலில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தண்ணிலாம் குடிக்கிற தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆரோ வாட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போ நம்ம டேங்க்லேயே தண்ணி ரொப்பி குடிக்கலாம். தண்ணியை நம்ம சேவ் பண்ணிடுவோம். நம்ம மழை நீர்லாம் சேவ் பண்ணுறதுனால பூமியோட வளம்லாம் அதிகரிக்கும். தண்ணீர் வந்து சாதாரணமாக தண்ணீர் தொட்டியில், டேங்க்கு, பெரிய பெரிய தொட்டி அதெல்லாம் ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது, அது வீணாக போகும். டெய்லியுமே நம்ம ரோட்டில் போகும்போது கூட யார்கிட்டனா தண்ணி ரொம்ப கீழே வச்சுன்னா நம்மளே பார்ப்போம். அது எப்படி கட்டுப்படுத்துறது? அவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது. அது உப்பு தண்ணியாக தான் இருக்காது, நல்ல தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் உப்பு தண்ணிலாம் அப்படி வேஸ்ட் ஆகாது. நல்ல தண்ணி இப்படி சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவி, வாட்டர் லெவல் இண்டிகேட்டர், தண்ணீர் தொட்டி, தண்ணீர் அளவு கண்டறியும் கருவி. இந்த கருவி நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஒரு கருவியை நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணி கரெக்டாக ரொம்பணுன்னே ஒரு அலாரம் ஒன்று அடிக்கும். நம்ம எங்கே இருந்தாலும் வந்து அந்த அலாரத்தையும் நம்ம மோட்டரையும் ஆஃப் பண்ணிடலாம். மோட்டர் ஆஃப் பண்ணிட்டா தண்ணி ரொம்ப வராது. இதுதான் இந்த கருவியோட பெனிஃபிட்டே தான். எந்த இடத்துல தண்ணி ரொம்பாலும் அலாரம் அடிக்கும். அந்த அலாரத்தையும் மோட்டரையும் போய் இடத்துல ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் இந்த கருவியோட பெரிய பெனிஃபிட்டே. தண்ணின்றது பார்த்திங்கன்னா, தண்ணி வந்து எவ்வளோ அவசியம் இருக்குது நம்மளுக்கே தெரியும். தண்ணி இல்லாமல் எதுவுமே கிடையாது. இப்போது நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்திங்கன்னா, தண்ணியை வாட்டர் பாட்டில் ஒரு பாட்டிலில் ரொப்பி விற்கிற அளவுக்கு தண்ணீரோட பெரிய தட்டுப்பாடு நம்மளுக்கு ஏற்பட்டுதுன்னே சொல்லலாம். அதனால தான் இந்த ஒரு கருவியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லலாம், வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்.